பிரியமானவர்களே, சோமா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்பத்தை பார்க்கறது எனக்கே சந்தோஷம். ஏன் தெரியுமா? இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உங்களுடைய குடும்பத்தை நேசிக்கிறார். எப்படி நேசிக்கிறார் தெரியுமா? இவங்க ஏன் குடும்பம், ஏன் பிள்ளைங்க, இந்த குடும்பம் எனக்கு சொந்தம் அப்படி நேசிக்கிறார். என்ன அவர் தான் உங்களுடைய தகப்பன், உங்களுடைய மூத்த சகோதரன், நம்முடைய நல்ல சிநேகிதன். அவர் நம்ம மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார்ல. அதனால தான் இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் நமக்கு தருகிறார். அதனால் சோர்ந்து போகாதங்க. இந்த நாளில் கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏதோ ஒரு காரியம் உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கலாம், கலங்க பண்ணலாம். என்ன செய்வது? ஒன்றும் பயப்படாதங்க. நம்ம ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் என்னென்ன காரியத்தை எதிர்பார்க்குறீங்களோ அதையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி தருவார். இந்த உலகத்தில் வாழ்க்கை கொஞ்ச நாட்கள், சில வருடங்கள். ஆனால் நித்திய காலமாய் பரலோகத்தில் அவரோடு வாழ்ந்திருக்க போகிறோம். இயேசுவோடு கூட முகமுகமாய் அவரை பார்ப்போம். எவ்வளோ பெரிய சந்தோஷமான நாள் அது. அதை நினைத்து நாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அதற்குத்தான் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள காரியெல்லாம் அநித்தியமானவைகள், அழிந்து போகக்கூடியவைகள். நாம் என்ன சம்பாதித்தாலும் என்ன பொருட்களை வைத்திருந்தாலும் நிரந்தரமானது பரலோகம். அதுதான் நம்முடைய இருதயத்தில் நிறைந்திருக்கணும். அதை நோக்கி நம்முடைய இருதயம் இருக்கணும். சரியா? சரி. ஆனால் இம்மையிலும் ஆண்டவர் நம்ம மேல் அக்கறையோடு இருந்து இந்த உலகத்தில் வாழும் வரைக்கும் கூட நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் அறிந்திருக்கிறபடி நாம் ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்குரியது. ஆபிரகாமை சகல விதத்திலும் ஆசீர்வதித்ததை போல உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள ஆபிரகாமை போல நமக்குள்ள பல சுபாவங்கள் காணப்பட வேண்டும். கடந்த வாரத்தில் அவருடைய விசுவாசத்தை குறித்து தியானித்தோம். இந்த நாளில் ஆபிரகாமுடைய ஒரு சுபாவம் நம்ம அதை வாசிக்கும்போது அறிந்து கொள்ளலாம். ஆபிரகாம் ஒரு சுயநலவாதியாய் வாழவில்லை. தான் ஆசீர்வதிக்கப்படணும், நான் உயர்த்தப்படணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சுயநலமான ஒரு வாழ்க்கை வாழவில்லை. மற்றவர்கள் மீது அக்கறை உள்ள ஒரு மனிதராய் அவர் வாழ்ந்தார். நாம் கூட அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக என்பதாய் வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. நாம் மாத்திரம் உலகத்தில் வாழவில்லை. நம்ம சுற்றிலும் எத்தனையோ நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், கூட வேலை செய்கிறவங்க, கூட படிக்கிறவங்க, எத்தனையோ பேரை நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிறோம். அவர்கள் மேலேயும் நாம் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பாருங்களேன். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லோத்து ஆபிரகாமுடைய சகோதரன் மகன். அவரும் ஆபிரகாமோடு கூட வந்து ஒரு கட்டத்தில் 2 பேருடைய ஆசீர்வாதம் பெருகினதுனால 2 பேரும் பிரிந்து போகிறார்கள். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து அவருக்கு பிரியமான இடத்தை எடுத்து கொண்டார். அங்கே போய் தன்னுடைய மந்தைகளோடு தன்னுடைய வேலைக்காரர் குடும்பத்தோடு அவர் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்போ ஆபிரகாம் அதை எடுத்து அடுத்த பகுதியில் ஆண்டவருடைய வழி நடத்துதலின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தன்னை விட்டு பிரிந்து போய்விட்டான் சகோதரன் மகன். அவங்களுக்குள்ள வேலைக்காரர்களுக்கு பிரச்சனை வந்ததுனால சமாதானமான முடிவு எடுத்தார். இப்போ நமக்குன்னு அவங்க காரியத்தை பார்க்கட்டோன்னே ஆபிரகாம் இருந்து விடவில்லை. தன் சகோதரன் மகன் மீது ஒரு கவனம் வைத்து கொண்டே இருந்தார். என்ன நடக்கிறது பாருங்க. 4 ராஜாக்கள் சேர்ந்து யுத்தம் பண்ண சோதம் குமாரோ அங்கே பட்டணத்தில் தான் அங்கே லோத்தும் அவனுடைய குடும்பம் எல்லாம் இருக்கிறாரு. அவங்க வந்து யுத்தம் பண்ணி இந்த ராஜாக்களை முறியடித்து சோதம் குமார ராஜாக்கள் 5 ராஜாக்களை அடிமையாக்கி விட்டார்கள். அங்கிருந்த லோத்துவும் அவர்களோடு கூட அகப்பட்டு கொண்டார். லோத்து அவனுடைய குடும்பம், சொத்துக்கள் எல்லாவற்றையும், மிருக ஜீவன்களை எல்லாம் அவங்க கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்கள். இப்போ லோத்து அடிமையாகிவிட்டான். பொருட்கள் கொள்ளையாடப்பட்டு விட்டது. குடும்பம் அடிமைதனத்துக்குள் ஆகிவிட்டது. இந்த செய்தி ஆபிரகாமுக்கு தெரிய வருகிறது. ஒருவன் வந்து சொல்லுகிறான், இந்த மாதிரி இந்த ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி. உடனே ஆபிரகாம் என்ன செய்கிறார் பாருங்களேன். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமும் 16ஆம் வசனத்தையும் பாருங்க. பைபிளை கவனிங்க. நீங்கள் கண்களால் பார்க்கணும், செவியால் கேட்கணும். புரிந்துதா? வசனம் உள்ளத்தில் ஆழமாக பதியணும். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கை படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து 16ஆம் வசனம் பாருங்க.
சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். ஆபிரகாம் தனி மனிதன், வேலையாட்களை வச்சிருக்கிறார், நிறைய பண்ணை ஆட்கள் இருக்கிறாங்க. அவர் ராஜா கிடையாது, அதனால் யுத்தம் பண்ணுவதற்கு சேனை எல்லாம் கிடையாது. ஆனால் பாதுகாப்பாக இருப்பதற்கான ஆட்கள் அவனுக்கு வைத்திருந்தார். இப்போ 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களை அடிமையாக கொண்டு போயிட்டாங்க. அப்போ அவனுடைய சேனை எவ்வளோ பெருசாக இருக்கும் இல்லை? 4 ராஜாக்கள் அவருடைய சேனைகளோடு யுத்த வீரரோடு கொண்டு போயிட்டாங்க. தன் சகோதரன் மகனுக்கு ஒரு ஆபத்து, அவன் குடும்பத்தை கொண்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் என்ன செய்ய முடியும்? அவங்க 4 ராஜாக்கள், நான் சாதாரண ஒரு மனிதன். இதுக்கு தான் அப்போவே நான் சொன்னேன், கொஞ்சம் பொறுமையாக நம்ம கூட ஒப்புரவாகி இருந்திருக்கலாம், அவசரப்பட்டு பிரிந்து போனா ஏன்னு என்ன செய்ய முடியும்? அப்படி ஆபிரகாம் சொல்லவில்லை. உடனே அவர் எழும்பி தன்னுடைய வேலையாட்களிலே இந்த மாதிரி யுத்தம் பண்ணக்கூடிய, எதிர்த்து நிற்கக்கூடிய ஆட்களை இருக்கிற ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு புறப்படுங்கன்னு சொல்லி, கர்த்தர் தன்னோடு கூட இருந்ததுனால ஒரு நல்ல இருதயத்தோட தன் சகோதரன் மகனை பாதுகாக்கணும்னு சொல்லி அவர் போய் யுத்தம் பண்ணி 4 ராஜாக்களை ஜெயித்து விடுகிறார். 5 ராஜாக்கள் அடிமையாக கொண்டு போகப்பட்டுள்ள விடுதலையாக்குகிறார். சோதோம் குமார ராஜாக்கள், மற்ற ராஜாக்கள், லோத்தும் அவனுடைய குடும்பம், மனைவி, பிள்ளைகள், சொத்து எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வந்து விட்டார். அப்போ ஆபிரகாமுடைய நல்ல ஒரு இருதயத்தை பாருங்க. மற்றவர்கள் மீது அக்கறையுள்ள ஒரு மனிதன். நமக்கு என்னென்ன அவர் இருக்கலை. அவன் தவறாக பிரிந்து போனால் அது அவனுடைய விதி, அது அவனுடைய தவறு, நான் என்ன செய்ய முடியும் என்று இருக்கவில்லை. தன்னால் என்ன செய்ய முடியும்னு யோசிக்கிறார், ஜெபித்திருப்பார், தேவனுடைய வழி நடத்துதலை பெற்றிருப்பார். கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு புறப்பட்டு போய் தன் சகோதரன் மகனை மீட்டு கொண்டு வருகிறார். அதான் ஆபிரகாமுடைய இருதயம், அதான் தேவனுடைய இருதயம். சுயநலவாதிகளாய் நாம் வாழக்கூடாது. நான், என் குடும்பம், என் பிள்ளைங்க, நாங்கள் வாழ்ந்திருந்தா போதும், மற்றவங்க எப்படியானா எனக்கு என்ன, அந்த மாதிரி வாழக்கூடாது. பிறனுக்கானவைகளை நோக்குவானாக என்று வசனம் சொல்லுகிறாரு. முதல்ல உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, படிக்கிறவங்க, ஒரு சின்ன வட்டம் இருக்கிறது, தெரிஞ்சவங்க, அவங்க மேலே நீங்கள் அக்கறையாக இருக்கிறீங்களா? அவங்க மேலே நீங்கள் கரிசனையாக இருக்கிறீங்களா? அவங்களுக்கு ஒரு பாதிப்புனா நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? அவங்க நம்மளால் என்ன உதவி செய்ய முடியும் அப்படின்னு பார்க்குறீங்களா? நீங்கள் கடன் வாங்கிலாம் உதவி செய்ய வேண்டாம். உடத்தில் உள்ளதை ஷேர் பண்ணி இந்த நண்பனுக்கு ஒரு சின்ன உதவி செய்யலாம், இந்த குடும்பத்தாருக்கு ஒரு உதவி செய்யலாம். இது மாதிரி ஒரு இக்கட்டில் அகப்பட்டு கொண்டாங்க, என்ன முடியுமோ அந்த உதவி செய்யலாம் என்கிற மற்றவர்கள் மேல் அக்கறை நமக்கு இருக்குதா? அவங்க தான் ஆபிரகாமுடைய சந்ததி. அவங்க தான் ஆபிரகாமின் இருதயத்தை, தேவனுடைய இருதயத்தை போன்றவர்கள். அப்போ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். நம்ம யாரையும் கெடுக்கட்டு போனால் நமக்கு என்ன, நம்ம மட்டும் சேஃபாக இருந்தால் போதும் என்கிற சுயநலவாதிகளாக இருந்தால் தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. அதனால் இந்த இருதயம் நமக்கு வேண்டும். தயவு செய்து இதை சிந்தித்து பாருங்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவனுடைய மனைவி தடுக்கலை. அவன் போயிட்டால நம்மளை விட்டு, நீங்கள் எதுக்கு அவனை குறித்து பாரம் கொண்டு இருக்கிறீங்க? அவன் பாட்டில் அவன் காரியத்தை பார்க்கட்டும், நம்ம தேவனை தேடணும். அவன் இந்த மாதிரிலாம் இல்லை, அவன் சோதகுமாராவுக்கு அவன் தானே போனான் அப்படின்னு பேசலை. சாராளும் கணவனுக்கு துணை நின்றாள். 4 ராஜா கூட யுத்தம் பண்ண அவங்க உயிருக்கு ஆபத்துங்க, பயப்படுத்தலை. சாராளும் அப்படிப்பட்ட இருதயம் இருந்ததுனால தான் ஆபிரகாமால் செய்ய முடிந்தது. அதனால் நீங்களும் ஒரு நல்ல இருதயம் இருக்கணும். அவங்க கணவர் சொல்கிறாரு, அவங்க எங்கள் சித்தப்பா, எங்கள் பெரியப்பா, எங்களுடைய அண்ணன், தம்பி கொஞ்சம் பாதிக்கப்பட்டாங்க, நம்ம இடத்துல உள்ளதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அவங்க எழும்பி வந்துடுவாங்க, உதவி செய்யலாம். அதெல்லாம் முடியாது. இதை நம்ம பிள்ளைக்கு என்ன பண்ணுறது, என் குழந்தைக்கு என்ன பண்ணுறது? செய்யுங்க. நல்ல ஒரு இருதயமாக இருங்க. நீங்கள் செய்கிறத பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பா. சில கணவன்மார்கள், மனைவிமாருடைய தாய் தகப்பன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க ஒரே மகளை வச்சு அந்த மகை தான் காப்பாற்றிக்கிட்டு வந்திருப்பாங்க. திருமணமாகி வந்த உடனே இனிமேல் எல்லாம் நமக்கு தான், உங்கள் அப்பா அம்மா அவங்க பார்த்துக்கிட்டோம், அவ்வளோதான். அவங்க யாரை பார்ப்பாங்க? ஒரே மகளை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் இந்த மகளை தான் நம்பியிருந்தாங்க. நீங்கள் திருமணம் பண்ணிட்டு வந்ததுனால அவங்க அனாதையாகிடக்கூடாது. நீங்கள் தான் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கணும். அவங்களுக்கு உதவி செய்கிறீங்களா? அவங்கள ஹெல்ப் பண்ணுறீங்களா? வயதான காலத்தில் யோசித்து பாருங்கள். சுயநலவாதிகளாய் வாழக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் நன்மை செய்கிறவளாக இருக்கணும். நம்முடைய குடும்பத்தார், உறவினர்கள், கூட பிறந்தவங்களுக்கு என்ன முடியுமோ, நீங்கள் அதுக்குள்ளாக கடன் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள சொல்லலை. ஜெபம் பண்ணுங்க, என்ன முடியுமோ அதை செய்து அவங்களுக்கு உதவி செய்யலாம். பாருங்கள், நான் ரட்சிக்கப்பட்டு
ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு என்னுடைய சொந்தக்கார சித்தப்பா, பெரியப்பா, சித்தி, அத்தை, என்னுடைய நண்பர்கள், அவங்களுக்காகலாம் நான் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, இந்த சந்தோஷத்தை அவங்களும் பெறணும்னு சொல்லி குறிப்பாலாம் நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். எனக்கு தெரியும், எங்களுடைய ஒரு அத்தை இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஊழியக்காரன பிறகு எங்கள் அம்மாவோடு கூட ஒரு முறை அத்தை வீட்டுக்கு போகணுப்பா, என்னை கூட்டிகிட்டு போன்னு சொல்லி போயிருந்தேன். அவங்க வீட்டுக்குள்ளே போனால் நாங்கள் வீட்டு என்ட்ரன்ஸில் போன உடனே வாசலில் நிற்க வச்சுட்டாங்க. என்னன்னு சொன்னால், அவங்க வீட்டில் அப்படியே அந்த படங்கள், விக்கிரகங்கள் வைத்து ரொம்ப பக்தி உள்ளவங்க. அவங்க உடனே கற்பூரம் கொளுத்தி அப்படியே அந்த பூஜையை காமிச்சு திருநீர்லாம் வச்சு தட்டில் கொண்டு வந்து நீட்டுறாங்க. முதல்ல அதை பூசி கொண்டு தான் உள்ள நான் ஊழியக்காரன் ஆகிட்டா என்ன டிஸ்டர்ப் பண்ணல. அவங்களுக்கு தெரியும் எங்கள் அம்மா அப்பா இந்துவாக இருந்தாங்க, அதனால் அது கொடுத்து அப்படி தான் வீட்டுக்குள்ளே வரவே இருக்கு. சொந்தக்காரங்க எங்கள் அத்தை வீடையே கோயிலாக வச்சுருந்தாங்க. அவ்வளோ பக்தி உள்ளவங்க, ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவங்க. அந்த மாதிரி விரதம் இருப்பாங்க, அப்படி பிரார்த்தனை பண்ணுவாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் ஜெபித்தேன், எவ்வளோ பக்தியாக இருக்கிறாங்களே ஆண்டவரே, எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க, இவங்க இயேசுவை அறிந்து கொண்டா எவ்வளோ பெரிய சந்தோஷம், பரலோகத்துக்கு வரணுமேன்னு சொல்லி அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ண பாருங்க. இன்றைக்கி அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க, இயேசு தான் ஆண்டவரை அறிந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாங்க. எவ்வளோ மகிழ்ச்சி தெரியுமா? என்னுடைய சித்தி என் மேலே ரொம்ப அன்பு வச்சுருப்பாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க மேலே நான் அக்கறை செலுத்தி அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல ஜெபிக்க ஆரம்பித்ததுனால நிறைய மாற்றங்கள். எங்கள் ஊரில் என்னுடைய நண்பர்கள் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாங்க. நான் ஜெபிச்சிருக்கிறேன், அவங்க ரட்சிக்கப்படணும், இந்த இயேசுவை ருசிக்கணும் என்பதாக. இன்றைக்கி அவங்க ரட்சிக்கப்பட்டு குடும்பமாக ஆண்டவரை துதிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? அது மாதிரி உங்களை சுற்றியில் இருக்கிறவர்கள், எங்கள் குடும்பத்தை சார்ந்த சிலர் ஆரம்பத்தில் என்ன கிறிஸ்டியனாக போயிட்டான், திட்டினாங்க, கேவலமாக பேசினாங்க. ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு சின்ன உதவிக்கு தேடி வருவாங்க. எல்லாருக்கும் உதவி செய்கிறேப்பா, நமக்கு இந்த மாதிரி படிக்கிற ஹெல்ப் பண்ணுங்க. என் சொந்தக்கார இந்துக்கள் தான், என்னுடைய சொந்தக்காரங்க தான். சரி, படிக்க வைக்கணுமா, என்ன உதவி செய்யலாம், என்ன முடியுமோ அதை செய்ய ஆரம்பித்தோம். அதன் மூலமாக இயேசுவின் அன்பை அவங்க அறிந்து கொள்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபிக்கும் போது ஒரு நாள் அவங்க சந்திக்கப்படுறாங்க. இயேசுவின் மேல் அன்பும் இயேசுவின் மேல் ஒரு விசுவாசமும் அவங்களுக்கு வருகிறது. அதனால் முதல்ல நம்முடைய உறவினர்கள், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, ஆபிரகாம் சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்க ஆண்டவர் வந்தபோது அந்த பட்டணத்தில் லோத்து இருக்கிறான் என்பதை அறிந்து ஆதியாகமம் 18:22 திறப்பில் நின்று ஜெபிக்கிறார். ஐயோ, லோத்து அங்கே இருக்கிறான்னு அழிந்து விடக்கூடாதே என்பதாக பிரார்த்தனை பண்ணுகிறார். லோத்துவை மனசில் வச்சு தான் ஆபிரகாம் ஜெபிக்கிறான் என்பதை ஆண்டவர் அறிந்து கொண்டார். ஏன்னா அந்த பட்டணத்தில் பாவம் பெருகிவிட்டது, அவங்கள உயிரோடு வைக்க காரணமே இல்லை. ஆனால் லோத்து ஒரு நீதிமானாய் இருந்தான், நடக்கிறத பார்த்து துக்கப்பட்டு கொண்டிருந்தான். அதனால ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு லோத்து குடும்பத்தை தேவன் வெளியே கொண்டு வருகிறார், தேவதூதனை அனுப்பி தப்புவிக்கிறார். அந்த மாதிரி ஒரு அக்கறை அங்கே ஆபிரகாமுக்கு இருந்தது. உங்களுடைய உறவினர்களை குறித்து, உடன் பிறந்தவர்களை குறித்து அக்கறை இருக்குதா? அவங்களை குறித்து ஒரு பாரம் இருக்கிறதா? ஏதோ முடிந்த உதவியை செய்து அவங்களுக்கும் ஆண்டோடைய அன்பை வெளிப்படுத்தலாம்னு எண்றீங்களா? உங்களுடைய நண்பர்கள் யோசித்து பாருங்க. இந்த சிந்தை நமக்கு வேணும். அதை நீங்கள் செய்யும்போது அவங்களும் இயேசுவை அறிந்து கொள்ளுவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. உங்கள் நிமித்தம் அவங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகும். ஆண்டவர் உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்கு அவசியமில்லாத காரியத்தில் போய் தலையிட்டு சிக்கி கொள்ளக்கூடாது. அவசியமில்லாத காரியங்கள், அந்த மாதிரி காரியத்தில் நீங்கள் இப்போ அனாவசியமாக சிக்கி கொண்டு நஷ்டமடையும் கூடாது. கவனமாக ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வழி நடத்துதலின்படி உங்களால் முடிந்த உதவிகளை செய்து மற்றவர்கள் மீது அக்கறை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அதை பார்க்கிறோம். அதனால தான் ஆபிரகாம் மேலே தேவனுக்கு அதிக பிரியம், என் சிநேகிதன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய இருதயம் அவனுக்கு இருந்தது. நம்ம இப்போ ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஆபிரகாமை போல நானும் மற்றவர்கள் மீது நான் அக்கறை உள்ளவனாக இருக்கணும். என்னுடைய குடும்பம் இது மாதிரி, இவங்களுடைய குடும்பம், என்னுடைய நண்பர்கள் உண்மையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, கொஞ்சம் அவங்களுக்கு உதவி செய்யலாம் என்று. ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய தேவையில்லை. அவங்க திரும்ப உங்களை ஏமாற்றி வஞ்சித்து அவங்க நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள், அவங்கள விட்டு விலகிறங்க. உண்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்கள தூக்கி விட்டால் நல்லா வந்துடுவாங்கன்னு தெரிஞ்சால் ஜெபம் பண்ணி ஆண்டோடைய வழி நடத்தலும்படி உதவி செய்யுங்க. அவங்களுக்கு நன்றி உள்ளவங்களாக இருப்பாங்க. ஆண்டவர் அவங்களை சந்திப்பார். சரியா? இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நான் பிறன் மீது அக்கறையும் அன்பும் உள்ளவனாக இருக்கணும், எனக்கு உதவி செய்யன்னு ஜெபம் பண்ணுவோம். உங்கள் காரியத்தை நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் ஜெப குறிப்பெல்லாம் வச்சுருக்கிறீங்கல்ல,
அதை எடுத்து வைத்து இந்த வாரத்தில் இதெல்லாம் எனக்கு நிறைவேற்றணும். அதாவது சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபிக்கணும். பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபிக்கணும். 4 வாரம் ஜெபிச்சுட்டு ஒன்றும் நடக்கலைன்னு விட்டு விடக்கூடாது. பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் விடாமல் ஜெபிக்கிறது தான் விசுவாசம். சரியா? அதனால் தொடர்ந்து ஜெபிக்கலாம். இந்த வாரத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். இன்றைக்கு ஒரு வழியை திறப்பார். நன்மை உண்டாகும். அப்போ உங்களால் என்ன முடியும்? பக்கத்தில் தேவையுள்ள மக்கள் யார் இருக்கிறா? அவங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்? ஆண்டவருடைய நடத்துதலோட தெளிவான ஒரு கைடன்ஸோடு நீங்கள் உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, ஆபிரகாமுக்கு இருந்த நல்ல இருதயத்திற்காய் ஸ்தோத்திரம். ஒரு சுயநலவாதியாய் தனக்கென்று வாழாதபடி ஆண்டவரை தன்னை சுற்றி இருக்கிற மக்களை குறித்த ஒரு அக்கறை உள்ள ஒரு மனிதராய், தன்னுடைய உறவுகளை குறித்த ஒரு அக்கறையும் கவனமுள்ள மனிதராய் வாழ்ந்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வேத வசனத்தின்படி அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக என்று எழுதியிருக்கிறபடி நானும் பாதிக்கப்பட்ட கஷ்டப்படுகிற பிறருக்கும் என்னால் முடிந்த உதவியை செய்யும்படி ஆண்டவர் எனக்கு அனுகிரகம் பண்ணும். சரியாக என்னை வழி நடத்தும். தவறான ஆட்களுக்கு உதவி செய்யாதபடி, ஏமாற்றுகிறவர்களுக்கும் வஞ்சுகிறவர்களுக்கும் உதவி செய்யாதபடி, உண்மையாய் பாதிக்கப்பட்ட நல்ல இருதயம் கொண்ட மக்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் எனக்கு, எங்களுக்கு, எங்கள் குடும்பத்திற்கு கிருபை தாரும். நாங்கள் எங்கள் தெருவில் இருக்கிறவங்க, எங்கள் ஊரில் இருக்கிறவங்க, எங்களுடைய உறவினர்கள், நண்பர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் எங்களை பயன்படுத்தும். உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உம்முடைய பிள்ளைகள் வசனத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்தபடியால் இப்பொழுது இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவருடைய ஜெப குறிப்புகளை உங்களுடைய பாதத்தில் வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு அந்த ஜெபங்களுக்கு பதில் தாரும். ஆண்டவரை என்ன காரியத்திற்கு அவங்க ஜெபிக்க எழுதி வைத்து ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்தில் அற்புதம் நடக்க வேண்டும். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படணும். கடன் பிரச்சனைகள் மாறணும். தடைப்பட்ட வாசல் திறக்கணும். காரியங்கள் வாய்க்கணும். திருமண காரியத்தை வாய்க்க பண்ணும். பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணும். வேலைக்கு வழி திறந்து தாரும். படிக்கிற குழந்தைகளை ஆசீர்வதியும். நல்ல ஞானத்தை தாரும். படிப்பில் ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்தும். நோய்கள், பலவீனங்கள், வாதைகள் குடும்பத்தை அணுகாதபடி காத்துக்கொள்ளும். இந்த குடும்பம் உம்முடையது. இந்த பிள்ளைகள் எல்லாம் உமக்கு சொந்தம். நீர் வேலி அடைத்து பாதுகாத்து வருகிறீர். எந்த தீங்கும் குடும்பத்தை அணுகாது. வாதை இந்த வீட்டுக்குள் வராது. உம்முடைய இரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சாத்தானின் எந்த வல்லமைக்கு இந்த வீட்டுக்குள்ள அதிகாரம் இல்லை. பொல்லாத ஆவிகள், மந்திர கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசுடைய இரத்தத்தை வீட்டுக்குள்ளே தெளிக்கிறோம். எல்லார் மீது பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். ஒரு எழுப்புதல் அக்கினி குடும்பத்தில் உண்டாகட்டும். ஜெப ஆவியினால் நிரப்பும். எப்பொழுதும் ஜெபிக்கிற வீடாய், துதிக்கிற வீடாக இந்த வீட்டை ஆசீர்வதியும். பிள்ளைகள் ஜெபித்து கொண்டே துதித்து கொண்டே இருக்கும்படி கிருபை தாரும். ஆண்டவரே, இப்பொழுது இந்த பிள்ளைகளை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வைத்தருளும். இந்த தெருவில் இருக்கிற எல்லா மக்களையும் ரட்சியும். எங்க கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ரட்சியும். அவர்களுக்கு அந்த அன்பை வெளிப்படுத்தும். அவர்களும் உம்முடைய பிள்ளைகளாய் மாறணும். ஆசீர்வாதமாய் மாறணும். அதற்காய் ஜெபிக்கிறோம். எங்க சபைக்காக, சபை ஊழியத்திற்காக, போதகருக்காய், ஊழியருக்காக எல்லாம் ஜெபிக்கிறோம். எங்க சபையில எழுப்புதல் வரணும். ஆவியானவர் ஊற்றப்படணும். எங்கள் சபை எங்கள் ஊருக்கே ஆசீர்வாதமா இருக்கணும். எங்க கிராமத்துக்கு எங்க சபை ஆசீர்வாதமா இருக்கணும். வெளிச்சமா இருக்கணும். ஒப்பா இருக்கணும். அப்படி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க மாநிலத்தை ஆசீர்வதிங்க. எல்லாரையும் ரட்சிங்க. சபைகளில் எழுப்புதல் அக்கினி போடப்படட்டும். எங்களை ஆளுகிறவர்கள் நீதி நேர்மையோடு ஆளுகை செய்கிற நல்ல இருதயத்தை தாரும். எங்களுக்கு நல்ல தலைவர்களை எழுப்பை தாரும். ஜனங்கள் மீது அக்கறை உள்ள அன்புள்ள தலைவர்களை எழுப்பை தாரும். காவல்துறையில நீதி நேர்மை காணப்பட, நீதித்துறையில நீதி நேர்மை காணப்பட கர்த்தருடைய ஆளுகை உண்டாக ஜெபிக்கிறோம். அதிகாரிகளுக்குள்ள லஞ்சமாங்கிற சுபாவத்தை மாற்றும். பண ஆசைகளை மாற்றும். நீதி நேர்மையாக செயல்படுகிற இருதயத்தை தாரும். எங்கள் தேசத்தை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். இந்த கொள்ள நோய் முற்றிலுமாய் அழிந்து நாங்கள் மகிழ்ச்சியோடு துதிக்க கிருபை தாரும். எங்கள் பிள்ளைகள் ஸ்கூலுகளுக்கு செல்ல, கல்லூரிக்கு செல்ல விடுதலையோடு நாங்கள் காணப்பட அந்த நாளை எதிர்பார்த்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அந்த அற்புதம் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் என்றும் எங்க வீட்டில் எங்களோடு நிலைத்திருக்கட்டும். கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஆண்டவரை துதிங்க. ஆபிரகாமை போல உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை போல ஒரு நல்ல பரந்த மனதோடு வாழ நம்ம பழகி கொள்ளுவோம்.
தாராளமாய் நம்மளால் முடிந்த உதவியை தகுதியானவர்களுக்கு செய்வோம். ஆண்டவர் அவர்களையும் ஆசீர்வதிப்பார். தினந்தோறும் குடும்ப ஜெபத்தை விட்டுறக்கூடாது. திங்கட்கிழமை மட்டும் குடும்ப ஜெபம் பண்ணிட்டு மற்ற நாள் விட்டுறக்கூடாது. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்க உங்களோட இணைந்து நான் ஜெபிக்கிறேன். ஆனால் மற்ற எல்லா நாளும் நீங்கள் குடும்பமாக ஜெபிக்கணும். மறந்துடாமல் ஜெபிக்கணும். குட்டி பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டி சேர்த்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். சரியா? உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டத்தில் நீங்கள் இதுவரை இணையவில்லை என்றால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. ஃபார்ம் எல்லாம் அனுப்பி வைப்போம். நீங்கள் இந்த திட்டத்தில் இணைஞ்சிங்கன்னா உங்களுடைய குடும்பத்துக்காக தினமும் இங்கே ஒரு கூட்டம் உபவாசம் பண்ணி ஜெபம் செய்வோம். சரியா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதா